உக்ரைன் ரஷ்யா இடையே போர் இன்னும் பல ஆண்டுகள் நீடிக்கும் அபாயம். அமெரிக்கா நாடாளுமன்றத்தில் உக்ரைன் போர் நிதி உதவி மசோதா சட்டம் நிறைவேற்றினால் என்ன நடக்கும்? நேயர்களுக்காக விளக்குகிறார் அமெரிக்க பொருளாதார சிறப்பு செய்தியாளர் மண்ணை சண்முக சுந்தரம். அமெரிக்க பாராளுமன்ற மேல் சபையான செனட்டில் இன்று உக்ரைன் போர் நிதி உதவி மசோதா தாக்கல் செய்யப்பட்டு விவாதத்தில் உள்ளது. இந்த மசோதா சட்டமாக நிறைவேறினால் அமெரிக்க அரசாங்கம் உக்ரைன் அரசாங்கத்திற்கு $95 பில்லியன், அதாவது 7.89 லட்சம் கோடி ரூபாய்க்கு இணையான இராணுவ தளவாடங்களை உதவியாக வழங்க உள்ளது. அப்படி வழங்கும் பட்சத்தில் அமெரிக்க அரசாங்கம் ஏற்கனவே கொடுத்துள்ள $115 பில்லியன், அதாவது 9.38 லட்சம் கோடி ரூபாய்க்கு இணையான நிதியுதவியை இது கிட்டத்தட்ட இரட்டிப்புக்கு செய்யும் வகையில் உள்ளது. அப்படி செய்வதனால் இந்த போர் இன்னும் பல ஆண்டுகள் நீடிக்கும் அபாயம் உள்ளது. அதனால் ஆயிரக்கணக்கான உயிர்கள் சேதமும் உக்ரைன் தரப்பிலும் ரஷ்யன் தரப்பிலும் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது. இந்நிலையில் சில நாட்களுக்கு முன்பு அமெரிக்க பத்திரிகையாளரான டக்கர் கால்சன் அவர்களை சந்தித்த ரஷ்ய அதிபர் புதின் அந்த நேர்காணலில் இந்த போரை நிறுத்துவதற்கான உடனடி வழி அமெரிக்கா எரியும் குழியில் எண்ணெயை ஊற்றுவது போல் மேலும் மேலும் பண உதவி செய்து ஆயுத தளவாடங்கள் உதவி செய்து இந்த போரை நீட்டிக்காமல் இதை முடிப்பதற்கு அமெரிக்கா நிதியுதவி செய்வதை நிறுத்தினால் ஒன்றே போதும் என்ற கருத்தை தெரிவித்துள்ளார். அமெரிக்க மக்கள் மத்தியிலும் பெரும் அதிருப்தி நிலவுகிறது. ஏற்கனவே 40 ஆண்டுகளில் இல்லாத பணவீக்கத்தில் அமெரிக்கா இருக்கும் நிலையில் மேற்கொண்டு அதிக பணத்தை ஒரு வெளிநாட்டு யுத்தத்தில் அமெரிக்கா செலவிடுவது மக்களுக்கு அதிருப்தியாக உள்ளது. பெரும்பாலான அரசியல்வாதிகளும் மக்களும் எதிர்க்கும் நிலையிலும் கூட இது பாராளுமன்ற ரீதியாக இது சட்டமாக நிறைவேற்றப்படும் வாய்ப்பு உள்ளதால் இதன் விளைவுகள் என்னவாக இருக்கும் என்பது பற்றி கேள்விக்குறியாக உள்ளது. சத்தியம் டிவிக்காக பிலடெல்பியாவில் இருந்து மண்ணை சண்முகநாதன்.